என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று இரவு உன்னுடைய இல்லத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்காக ஒரு நபர் வந்திருந்தார். இந்த அம்மா கொண்டு வந்த இந்த வாக்கினை நீ அலட்சியப்படுத்தாமல், வந்தது யார், என்ன செய்தார்கள், உன் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று இரவு உன்னுடைய இல்லத்தில் இந்த பிரச்சனைகள், இந்த மிகப்பெரிய விஷயம் நடந்தது. இந்த நாளில், இந்த நேரத்தில் உன் இல்லத்திற்கு யார் வந்திருக்க முடியும்? என் பிள்ளையே, உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்களா, அல்லது உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று வந்தவர்களா? இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த அம்மாவினை நீ தேடி வருவதனால் இந்த அம்மா எப்பொழுதுமே உனக்கு காவலாக உன் இல்லத்தில் நிற்கின்றேன். நான் ஒரு பொழுதும் எங்கும் செல்வதில்லை. என் பிள்ளையே, எல்லை காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த அம்மா உன்னையும் தேடி உன் இல்லத்திற்கு வருகின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய அன்பு என்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு என்னை தனியாக காவலுக்கு நிற்க வைத்து விட்டது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கின்றது என்பது உண்மை. அதையெல்லாம் இந்த அம்மாவினால் மறுத்துவிட முடியாது. சுற்றி வருகின்ற எதிரிகளும் சுற்றி இருக்கின்ற துரோகங்களும் உனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் சரியான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய், செய்து கொண்டிருக்கின்றாய். எல்லாமும் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் இருக்கத்தானே செய்யும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்துவிட்டோம் அல்லது நாம் நல்லதை செய்கின்றோம் என்றாலே நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்துவிடும். என் தங்கமே, துரோகிகளும் உடனடியாக வந்து விடுவார்கள். இவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே வந்து நிற்பார்கள். இதையெல்லாம் நீ எப்பொழுதோ புரிந்து கொண்டாய். இந்த அம்மா சொல்லித்தான் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் என் பிள்ளை, சில விஷயங்கள் உனக்கு தெரியாது. நீ இல்லத்திற்குள் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பாய். உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் இன்று இந்த அம்மா நேற்று இரவில் என்ன நடந்தது என்பதனை சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ கவனமாக கேட்க வேண்டும். ஒரு முறை கேள். ஏனென்றால் இதனை நீ தெரிவிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். உன்னை பயமுறுத்தவோ அல்லது இது போன்ற விஷயங்களை சொல்லி உன் மனதை காயப்படுத்தவோ நான் நினைக்கவில்லை. என் குழந்தைக்கு இது தெரிந்திருந்தால்தான் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது புரியும். இல்லை என்றால் ஏதோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். தெய்வம் வருகின்றதா, இல்லை தீய சக்திகள் உன் இல்லத்திற்கு வருகின்றதா என்று கூட தெரியாமல் நீ அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். சில நேரத்தில் சற்றென்று விழிப்பு வந்து படபடப்போடு உறங்க செல்கின்றாய் அல்லவா? அந்த நேரங்களில் எல்லாம் சில நேரம் உனக்கு உறக்கமே வருவதில்லை. எதை கண்டு பயந்தோம், எதற்காக நம் மனது இப்படி துடிக்கின்றது என்று சொல்லி மனது வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் படபடப்பு ஏற்பட்டாலும் சற்றென்று தண்ணீரை குடித்துவிட்டு நீ தூங்கி விடுவாய். என் பிள்ளையே, படபடப்பு ஏற்பட்டு மனது உன்னை தூங்க விடாமல் செய்கின்றது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதோ தீய சக்தியின் நடமாட்டம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது இல்லை என்று இந்த அம்மா ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் நீ விழித்த பிறகு தண்ணீரை பருகிவிட்டாய் என்றால் நிச்சயமாக அங்கே நல்ல சக்தியினுடைய நடமாட்டம் தான் இருந்தது என்று பொருளாகும். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இந்த அம்மாவிற்கு அதிகமாக இருப்பதனால் தீய சக்திகள் எது வந்தாலும் உன் இல்லத்திற்குள் நான் நுழைய விடுவது கிடையாது. ஒருவேளை சற்று அதிபயங்கரமான தீய சக்திகள் உன் இல்லத்திற்கு வந்தாலுமே
பல போராட்டங்களை நடத்தி நான் நிச்சயமாக அதனை அங்கிருந்து விரட்டியடித்து விடுவேன். ஒரு பொழுதும் உன் இல்லத்திற்குள் நான் நுழைய விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனைக்கு பிறகும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது என்றால் அது இந்த அம்மாவினால் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்குள் வந்தது யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய். என் தங்கமே, ஒருவரல்ல, நேற்று உன் இல்லத்திற்கு வந்தது 2 பேர். இவர்கள் 2 பேரையும் கண்டவுடன் தான் எனக்கே மனதிற்குள் நிம்மதி பிறந்தது. உனக்கு நான் மட்டுமல்ல, இவர்களும் துணையாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். துணையாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்து தெய்வங்கள்தான். அது யாரெல்லாம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? நீ கேட்கின்றாய் அல்லவா? சொன்னால் என் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இதோ உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன். நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். என் பிள்ளை, நீ எதிர்பார்க்காத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்திருந்தார். யார் தெரியுமா? நேற்று இரவு உன் இல்லத்திற்குள் வந்தது உன் அப்பா கருப்பண்ணசாமி. இந்த தாயானவளை வணங்கியதும் அவர்களுக்கு தீபம் ஏற்றி நீ வழிபட்டதும் எனக்கு தெரியும். அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களால் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்ற நேரத்தில் நேற்று இரவு உன்னுடைய இல்லத்திற்கு அவர்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு நல்ல எதிர்காலத்தில் இவர்களினுடைய உதவி மிகப்பெரியதாக இருக்கப் போகின்றது. நேற்று இரவே உன் இல்லத்தில் பல மாற்றங்களை அவர்கள் செய்துவிட்டார்கள். நீ அவர்களிடத்தில் என்ன கேட்டாயோ அந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க இப்பொழுது அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ அவர்களிடத்தில் கேட்டது நினைவில் வைத்திருந்தால் சற்று சிந்தித்து பார். நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, நேற்று உன் இல்லத்திற்கு வந்தது உன்னுடைய குலதெய்வமும் தான். மனமகிழ்ச்சி அடைகின்றாய் அல்லவா என் தங்கமே? அவர்களும் உன் இல்லத்திற்கு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மனம் நிறைய நிச்சயமாக என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்ப்பேன் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் இல்லத்திற்கு வந்தார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு இவர்கள் வந்ததற்கு பிறகு நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமா என்று நீ சற்று சிந்தித்து பார். ஏன் தெரியுமா? தெய்வம் உன் அருகில் வந்துவிட்டது என்றால் சோதனைகள் அதிகமாக இருக்கும். சோதனை முடிவில்தான் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த அம்மா நான் அதனை பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? இதற்காக நீ பயந்து விடாதே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்பதற்காக மிரண்டு விடாதே. எல்லாவற்றையும் உன் தெய்வங்கள் உன்னோடு இருந்து கவனிக்கும். உனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அதனால் என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த வாக்கின்படி முதலில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது எந்த ஒரு விஷயம் உனக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொட வேண்டுமோ அந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சற்றென்று வரத்தான் செய்யும். திடீரென்று நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உனக்கானது நல்லது உன் கண்முன்னே நடந்துவிடும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இந்த அம்மா உன்னோடு உனக்கு காவலாக நிற்கின்றேன் என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே? ஒவ்வொரு நாட்களிலும் தெய்வங்களுக்கென்று அவர்கள் உள்ளத்தை தேடி வருகின்றார்கள் என்பது உண்மை. உனக்குத்தான் இது அறியவில்லையே தவிர அவர்கள் வருவதை கண்டதனால்தான் உனக்கு இன்று சத்தியத்தில் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, என் வாக்கினை நம்பினால் நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் குழந்தை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.